ஆனால் இன்றும் அதே 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 கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்படுறது. அதனால தான் கேட்குறேன். இந்த கேள்விகள் எல்லாமே எழுப்பப்பட்டு பதிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. வீடியோ பதிவுகள் ஆகியிருக்கிறது. 17 நாட்கள் ஆகிவிட்டன. கேட்டதை நான் தப்பே சொல்ல, செய்தியாளர்கள் கேட்பதை நான் வரவேற்கிறேன். மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் கேட்பதை, அது விமர்சனமாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் நீங்கள் கேட்பதை நான் வரவேற்கிறேன். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீங்க கேட்கறது ஒரு 10 பேர் மனசுல இருக்கும். 10 ரூபான்னு பாடினவன தானே போச்சு அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நான் கேட்பது, இந்த 10 ரூபா பிரச்சனை செந்தில் பாலாஜி தான் உருவாக்குனாரான்னு கேட்கிறேன். அதுக்கு முன்பே இருக்கிறது. அப்ப இந்த விவரம் இல்லாத அறவே காட்டுத்தனமா பேசும்போது கோவம் வருது இல்ல. இந்த 10 ரூபான்னு பாடினவன செந்தில் பாலாஜி ஆள் தான் உள்ள இருந்து ஒண்ணு தெரியுமில்ல தம்பி. அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அது செந்தில் பாலாஜி பேர்ல தான் போகும்னு செந்தில் பாலாஜிக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அரசியல் ரீதியா அது பின்னடைவை ஏற்படுத்தும்ங்கிறது கண்டிப்பா செந்தில் பாலாஜி போன்ற திறமையான நிர்வாகிகளுக்கு தெரியும். அப்ப அவர் அப்படி செய்வாரா? யதார்த்தமாவே பேசுவோம். உண்மைதான், உண்மைதான். அது அவர் பண்ணாதான் அவர் மேல தெரியும். அந்த இடங்கள்ல ஏகப்பட்ட கேமராக்கள் இருக்கிறது. கரூர்ல பிரச்சனை ஏற்பட்டால் எல்லோரும் செந்தில் பாலாஜியை தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் ஆளும் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அவர் மேற்கு மண்டலத்தில் அவருடைய செயல்பாடுகளை முடக்கிவிட வேண்டும் என்பதுதானே இப்பொழுது இவர்களுடைய இந்த கூட்டத்தினுடைய ஆசையே. அவர் அடிச்சு ஆடிட்டு இருக்கிறார் அங்க. அவர் ஆட்டத்தை வந்து குறைக்க முடியுமான்னு பாக்குறாங்க. இவர் போடுற ஒவ்வொரு முட்டுக்கட்டையும் அவர் உடைச்சிக்கிட்டே இருக்கிறார். வேற ஒண்ணும் இல்லை. ஓகே பேராசிரியர், இதோட நிறைவா ஒரு கேள்வி. இந்த எழுப்பப்பட்ட சந்தேகங்கள் மற்றும் அரசு எடுத்த நடவடிக்கைகள், இது மீதான பல்வேறு தரப்பினரின் கருத்துக்கள் பல்வேறு விதமாக இருந்தாலும் விரைவாக அரசு நடவடிக்கை எடுத்தது என்பதை மறுக்க முடியாது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது, உச்சநீதிமன்ற கண்காணிப்பின் கீழ். இதற்கு இது சரியானதா இந்த நடவடிக்கை? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சிபிஐ விசாரணையை அரசு எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? நிறைவாக அந்த கேள்வி தான். With due respect to the court, நான் எப்பொழுதும் தீர்ப்பை மட்டுமே பார்க்கிறேன். தீர்ப்பு எழுதிய கைகளை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. எனவே நான் நீதியரசர்களையோ இதற்கு பின்னால் இருக்கிறவர்களையோ நான் பேசவில்லை. இந்த தீர்ப்பு முற்றிலும் தமிழ் இனத்திற்கு எதிரானது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒன்று, மதுரையில இதே சிபிஐ வேண்டும் என்று கேட்கிற போது மதுரை ஹைகோர்ட் என்ன சொன்னது என்று சொன்னால், ஆங்கிலத்தில் அது சொன்னது, அதாவது இது இப்பொழுதுதான் விசாரணை ஆரம்பித்திருக்கிறார்கள், இது குறுகிய காலத்திற்குள் நான் விசாரணையை மாற்ற முடியாது. ஒன்று. இரண்டாவது, அந்த விசாரணை நடக்கிற the manner of the investigation, there is no allegation. அதாவது அந்த நடந்து கொள்ளுகிற முறையில், அந்த விசாரணை நடக்கிற முறையில் ஏதேனும் ஒருதலை பட்சமாகவோ அல்லது மெதுவாகவோ அல்லது தேவையில்லாததாகவோ எதுவும் நடக்கவில்லை. 4 காரணங்கள். 5வது காரணம், there is no interference from any extra political parties. எந்த அழுத்தமும் இவர்கள் மீது இல்லை. 5வது காரணம். 6வது காரணம், there is no interference from even the government and its machinery. அதாவது இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டவர்களாலேயோ இந்த குழுவின் மீது அழுத்தம் இல்லை. எனவே நாங்கள் சிபிஐ கொடுக்க முடியாது என்று மதுரை நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. சரியா? இப்போ உச்ச நீதிமன்றம் இதுக்கு மாறாக தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன சொல்லணும்? இல்லை, இந்த குழுவை அமைத்து காலம் ஆகிவிட்டது, எனவே நாங்கள் சிபிஐ கொடுக்கிறோம். அல்லது காலதாமதமாக இது நடந்து கொண்டிருக்கிறது, எனவே நாங்கள் சிபிஐ கொடுக்கிறோம். அல்லது இதில் தலையீடுகள் இருக்கிறது, அதனால் நாங்கள் சிபிஐ கொடுக்கிறோம். அல்லது அரசு அழுத்தங்கள் இருக்கிறது, எனவே நாங்கள் கொடுக்கிறோம். இப்படி மதுரை நீதி எதையெல்லாம் நீதி என்று சொன்னதோ அதை உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் அநீதி என்று சொல்லிவிட்டல்லவா சிபிஐ கொடுத்திருக்க வேண்டும். இன்னொன்றும், என்னுடைய சிற்றறிவிற்கு எட்டிய வரைக்கும் அரசியலில் ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் பல வழக்குகளை நானும் பார்த்து விவாதித்திருக்கிறேன். இதுவரைக்கும்
ஒரு இனத்தை அவமானப்படுத்துகிற தீர்ப்பை ஒரு நீதிமன்றம் கொடுத்ததே கிடையாது. வெளிமாநில தமிழ்நாடு கேடர் போலீஸ், வெளிமாநில அதிகாரிகள், தமிழ்நாடு கேடர் போலீஸ், தம்பி மிக கவனமாக கேளுங்கள், தமிழ்நாடு கேடர் போலீஸ் பட் நாட் பார்ன் இன் தமிழ்நாடு. அப்படின்னா தமிழ்நாட்டில் பிறந்த எவனும் நியாயமானவன் இல்லை என்று ஒரு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கலாமா? அப்ப இந்த தீர்ப்பு இணை எதிரிகளால் எழுதப்பட்டிருக்கிறது என்று எங்களுடைய இளைஞர்கள் கோபப்படுகிறார்கள். அது நியாயமா இல்லையா சமூக ஊடகத்தில்? அது மட்டுமல்ல, 2 பேர் சொல்லுகிறார்கள், நாங்கள் கேட்கவே இல்லை, சிபிஐ விசாரணை கேட்கவே இல்லை, எங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று நீதிமன்றத்தில் ஆஜராகி நீதிபதிகள் முன்னிலையில் சொல்லுகிறார்கள். இல்லாமல் சிபிஐ விசாரிக்கணும் சொல்லிருக்காங்க. விசாரிக்கணும் சொன்னீங்களே, இன்டரிம் ஆர்டர் என்ன கொடுத்திருக்கீங்க? சிபிஐ கேட்டாங்க, சிபிஐ கொடுத்துட்டீங்க. சிபிஐ தாவே கேட்கல சார். நீதி அரசர் சிபிஐ தாவே கேட்கல. சிபிஐ தாவேகா கேட்கவே இல்லையே சார். தாவேகா தரப்புல அது பாஜக தரப்புல தான் உமா சொல்றேன். கேட்டாரு, கொடுத்தீங்கல்ல, கொடுத்தீங்க. விஜய் தரப்புல ஒரு நீதி அரசர் பார்வையில நடக்கணும்னு கேட்டாங்க, நீதி அரசர் கொடுத்துட்டீங்கல்ல, கொடுத்துட்டீங்கல்ல. இப்போ கேட்ட 2ஐயும் கொடுத்தாச்சு. இது என்ன இடைக்கால தீர்ப்பு? எனக்கு தெரிஞ்சு இடைக்கால தீர்ப்புங்கிறது நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா தம்பி, நம்ம ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு நஷ்டஈடு கேட்கிறோம், அல்ல ஒரு 10 விஷயங்கள் கேட்கிறோம்னா இம்மிடியேட் ரிலீஃப் 2 ரிலீஃப் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு மீதி 8 நாங்க வந்து ஃபைனல் ஆர்டர்ல போடுறோம். அதுதான் இன்டரிம் ஆர்டர். ஃபுல் ரிலீஃப் கொடுத்தோம். ஆனா ஃபுல் ரிலீஃபையும் கொடுத்துட்டு இது இன்டரிம். நான் இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க ஒரு நீதி அரசர் நியமிச்சிருக்கீங்களே, இந்த ரஸ்தோகி, அஜய் ரஸ்தோகி, இவர் யார் தெரியுமா? பில்கிஸ் பானு கேஸ்ல இருக்குதா ஒரு தீர்ப்பு. பில்கிஸ் பானு கேஸ்ல 3 வயசு பிள்ளைய தலையில அடிச்சு கொன்னவன, தான் கற்பிணி என்று சொன்ன பிறகும் கற்பழித்த ஒரு கூட்டத்தை விடுதலை செய்தவனை நீங்க வந்து நீதி இங்க வந்து நீதி பேசணும் தமிழ்நாட்டில் நீங்க நியமிப்பீங்க. ஆனா தமிழ்நாட்டில் பிறந்த எவனும் நீதி சொல்ல மாட்டான் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழன் என்கிற முறையில். எனவே இந்த தீர்ப்பு முற்றிலும் தமிழர்களுக்கு எதிரானது. என்னை கேட்டால் இந்த தீர்ப்பு இது இடைக்கால தீர்ப்பு அல்ல, ஏதோ ஒரு அரசியல் தீர்ப்பு என்று நான் கருதுகிறேன். இதற்கு பின்னணியில் பல விஷயங்கள் மெல்ல மெல்ல வெளியே வரும். அதுவரைக்கும் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தின் உள்ள மரியாதையின் காரணமாக அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மதிக்கிற காரணத்தினால் அந்த பாதையில் எங்கள் முதல்வர் போராடுவார், தமிழினத்தை காப்பார், வெற்றி பெறுவோம். நாம் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சார் இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தாலும் முதலமைச்சர் இன்று கூறியபடி உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் வழி நாங்கள் நடப்போம், அதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் செயல்பாடுகளை உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு பின்னர் நாங்கள் அதன்படியே செயலாற்றுவோம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அனைத்தையும் மீறி மனித உயிர்கள் அனைத்துக்கும் மேலானது, அந்த வழியில் நாமும் பாடுபடுவோம் என்று முதலமைச்சரின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வழக்கு விசாரணையில் உண்மைகள் என்னவாக இருந்தாலும் அது வெளிவரட்டும். 2026 தேர்தலில் மக்கள் அதற்கான விடையை அளிப்பார்கள். இந்த சிறப்பு விவாதத்தில் அரசியல் சதுரங்கத்திரிகளோடு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை ஆக்ரோஷமாகவும் அமைதியாகவும் பகிர்ந்து கொண்டமைக்கு பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சாருக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.